ஒன்றிய அரசிடமிருந்து அதிகாரம் நிதி பகிர்வில் மாநில அரசின் பங்கினை மீட்கும் நேரம் வந்துவிட்டதாக சுதந்திர தின விழா உரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு கணேஷ்குமார், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 4ஆம் அணி, கோவை புதூர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி, மதுரை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். தனது சுதந்திர தின உரையில் 9 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்ப ஓய்வூதியத்தை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாகவும் அறிவித்தார். அதேபோல 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு ஆயுட்கால மாதாந்திர தொகை 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல என்று விமர்சித்தார். ஒன்றிய அரசு சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 37 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக தெரிவித்த முதலமைச்சர், ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த காலணி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 38 விழுக்காடாகும் என்று கூறிய முதலமைச்சர், கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக அதிகரித்து மாபெரும் உச்சத்தை தொட்டிருப்பதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.